அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் என் உரையை. எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் ராமர் கோவில் கடந்து வந்த பாதை. அதை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். முகலாய பேரரசர் பாபரின் தளபதி மிர்வானின் முயற்சியால் 1528ஆம் ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதி கட்டும் பணி தொடங்கியது. ஒரு இந்து கோவிலின் இடிபாடுகள் மீது இந்த மசூதி கட்டப்படுவது தெரிய வந்ததால் ராமர் கோவில் இயக்கம் தொடங்கியது. இதனால் இந்து முஸ்லீம் இடையே பல தசாப்த காலத்துக்கும் விவாதமும் மோதலும் தொடர்கதையானது. எழுத்தாளரும் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினரான பரத் புஞ்ச் கிறிஸ்டியன் அயோத்தியா டிகானிசேஷன் ஆஃப் இந்தியா என்ற தனது நூலில் காசி, அயோத்தி மற்றும் மதுரா ஆகியவற்றின் கட்டுப்பாட்டை மராத்தியர்கள் நாடியதாகவும் இது பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்ததாகவும் கூறியுள்ளார். பாபர் மசூதி உள்ள இடம், ராமர் பிறந்த இடம் என நிகாம்சியர்கள் கடந்த 1858ஆம் ஆண்டு உரிமை கோர முயன்றனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2019 தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மசூதி உள்ள இடம், ராமர் பிறந்த இடம் என நிகாம்சியர்கள் உரிமை கோரியுள்ளனர் என குறிப்பிட்டது. 1985ஆம் ஆண்டு பாபர் மசூதிக்கு வெளியே இந்து கோவில் ராமர் கோவில் கட்ட அனுமதி கோரி நிர்மோகி அகாராய் அர்ச்சகர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நிராகரிக்கப்பட்டாலும் சட்ட முதலமாக அமைந்ததுடன் இந்த விவகாரத்தை உயிர்ப்புடன் வைக்க முதலியது. கடந்த 1950 முதல் 1959 வரையிலான காலகட்டத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் சிலை வழிபாடு நடத்த அனுமதி கோரி நிர்மோகி அகாரர் நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை தொடர்ந்து சர்ச்சைகள் பல தொடங்கின. மத்தியில் ராஜீவ்காந்தி தலைமையிலான ஆட்சி பெற்ற 1986ஆம் ஆண்டு சர்ச்சைக்குரிய இடத்தில் இந்துக்கள் வழிபாடு நடத்துவதற்கு வசதியாக பாபர் மசூதி வளாகத்தின் பூட்டுகள் திறக்கப்பட்டன. அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில்